நீங்கள் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த ஆத்மா எங்கெல்லாம் போகிறது? அந்த ஆத்மா, நம்முடைய ஒரு ஆத்மா இருக்கிறது, நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? தெரியாத வேற உண்டா? நம்முடைய சரீரம் மரணத்துக்கு பிறகு எங்கே போகுது? மண்ணோட மண்ணு போகுது. ரெண்டாவது நம்முடைய ஆவி, ஆண்டவர் கொடுத்த ஆவி ஆண்டவரிடத்தில் சேருது. ஆத்மா, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆத்மா பரிசுத்த ஸ்தலத்திலையும் அல்லது பிதாவுடைய சமூகத்திலையும், அதாவது ரட்சிக்கப்படாத ஆத்மா பாதாளத்திலையும் போகிறது. இது நம்ம அறிந்திருக்கிறோம். இதை அவங்க தெளிவாக, திட்டமாக, கொஞ்சம் விளக்கமாக இந்த படத்துலையும் காட்டி பேச்சிலையும் பேசுவார்கள். அது எல்லோரும் சோத்திரம். நீங்கள் கவனமாக இருந்து இங்கே ஒரு நோட்டீஸ் இருந்தால் உங்கள் பக்கத்துக்காரையும் கூப்பிட்டு அந்த நோட்டீஸை காட்டி அவங்கள்ட்ட சொல்லுங்கள், பாருங்க வந்து பாருங்கன்னு சொல்லி. அப்படி நம்ம பார்ப்போம். உங்களை போல நானும் பார்ப்பேன். எல்லோரும் பார்த்து நமக்கு பிரயோஜனமாக இருந்தால் ரொம்ப பிரயோஜனம். அதனால் அவங்க எங்கெல்லாம் எல்லா சபைகளும் இன்றைக்கி 2 சபையிலையும் போயிருக்கு. இன்னும் இந்த அடுத்த வாரம் போகணும். அவங்க நிறைய ஆளுகளை நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லியிருக்கு. அதாவது எல்லா தடவை விட இந்த தடவை அதிக செலவாகும். காரணம், இவங்களுக்கெல்லாம் நாம் இடம் உண்டாக்கணும், நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ அதில் ஒரு ஸ்டேஜ் நான் கட்டுக்கு ஏற்பாடு செய்கிறேன். இந்த சென்ட்ரிங், அதாவது வீடுகளில் சென்ட்ரிங் அடிக்கிறது போல் அந்த பள்ளமாக இருக்க இடத்த சென்ட்ரிங் அடித்து அதுக்கு மேலே சேரில் 9 சேர்களெல்லாம் ஒன்று சொல்லும். அது வலிய விளையிலேருந்து ஒரு கொத்தனார் வந்து அடித்து தருவேன்னு சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் 15,000 ரூபா அதுக்கு பேசியிருக்கு. இப்படியெல்லாம் தான் காரியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இன்னும் இது 66வது இல்லையா, 36வது கன்வென்ஷன், 35 கன்வென்ஷனுக்கு உங்களோட உதவினாலும் ஒத்தாசைனாலும் எல்லா காரியங்களும் முடிஞ்சு, இதுவும் இந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். எல்லோரும் செய்வீர்கள். இந்த ஒரு பெரிய ஆலயமாக இதையெல்லாம் நிறுத்தி இந்த அளவில் நீங்கள் செய்தீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதங்கள். அதாவது சூத்திரம், எனக்கு வயதாக இருக்கிறது, அதில் எவ்வளோன்னு அப்படி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. உங்களில் எல்லோரும் நீங்கள் பொறுப்புணர்வோடு, எல்லோரும் நீங்கள் ஒத்தாசையோடு சோதர எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஈடுபட்டு வருகிறீர்கள். தொடர்ந்து ஈடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கன்வென்ஷனுக்கு நீங்கள் உங்களால் என்றதை, அது வசதி இல்லாதவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ சிலருக்கு வியாதி, பலவீனங்கள், பிரச்சனைகள் உள்ளவர்கள் நம்ம சபையில் நிறைய பேர் உண்டு. அவங்க எல்லாம் ஒன்றும் நீங்கள் சோத்திரம், நீங்கள் கன்வென்ஷனுக்கு ஜெபிக்கவும் வந்து பங்கெடுக்கவும் செய்தால் போதும். மற்றபடி பொருளாதார நிலையில் நீங்கள் செய்ய முடியாதவர்கள், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒன்று செய்ய வேண்டாம். செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் உங்களால் இன்றதை நீங்கள் செய்வோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து இந்த காரியங்களை நடத்துவோம். ஆண்டோட ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெறுவோம். நிறைவாக பெற்று தேசத்தில் ட்ரினிட்டி சபையில் போகிற ஒரு ஆத்துமா ஒரு ஆத்மாவை குறித்து யாரும் ஒரு 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 வார்த்தை கூட தவறாக சொல்லக்கூடிய அளவில் வராமல் நாம் என்ன கவனமாக நாம் நடக்க வேண்டும். கவனமாக அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராகி இந்த ட்ரினிட்டி சபைக்கு ஒரு கன்வென்ஷன் கூட வேண்டாம். நாம் எல்லோரும் சாட்சியாக வாழ்ந்தா எல்லாம் ஓடோடி கடந்து வருவாங்க. கர்த்தர் மேலே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.